இது வந்து ஃப்ரூட் சலடு, பாஸ்தா, குலோப் ஜாமுன், ஹல்வா. இது ஒரு ஐட்டம். ஸ்வீட்டு தான் எல்லாமே. சமோசா, பக்கோடா. இது வந்து புகாரி ரைஸ் பிளைனு. சிக்கன் பிரியாணி. இது சிக்கன் ஹண்டி, வெஜிடபிள். இது வந்து மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி. சிக்கன் கபாபு, மட்டன் கபாபு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஃபைசல் பேசுகிறேன். ரொம்ப நாளாச்சு ஒரு பெரிய வீடியோ போட்டு யூடியூப்பில். இன்றைக்கி தான் போட போகிறேன். நம்ம ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து ஒரு இஃப்தார் பார்ட்டி கொடுக்குறாங்க. நம்ம நோம்பு திறக்கிற நேரத்தில் போக வேண்டியது. சரி, எனக்கு வேலை இருக்குங்கிறதுனால எல்லாமே டயத்தை சேஞ்ச் பண்ணி நோம்பு திறக்கக்குள்ளே வெறும் ஜூஸு, டீயை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டாச்சு. இதுக்கு மேலே தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி பஃபே போகிறோம். ஒரு பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட் தான் போகிறோம். வாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 6 பேர் போகிறோம். வாங்க போவோம். அது மட்டும் இல்லாமல் நோம்பு நேரத்துலலாம் பஃபே போகக்கூடாது. ஏன்னா வேஸ்ட்டு, போய் சாப்பிட முடியாது. நோம்பு திறந்துட்டு நைட்டு இப்போ மணி எத்தனை கரெக்டாக 9 மணி ஆகிடுச்சு. 9 மணிக்கு தான் புக் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நான் கிளம்புறேன். ஆள்லாம் வந்து அங்கே ஃபுல்லாகிட்டாங்க. எல்லாம் போய் அங்கே நிற்கிறாங்க. நான் சொன்னேன் பெருநாக்கு போகலான்ட்டேன். இருந்தாலும் வந்து வேணாம், பெருநாக்கு பார்த்துக்கலாம், இப்போவா நம்ம இஃப்தார் போவோம்னு சொல்லிவிட்டு இப்போ தான் நம்ம கிளம்பி போகிறோம். அங்கே போய் பார்ப்போம் என்னன்ட்டு. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு தெரியல. பாகிஸ்தானி ஃபுட்டு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்ப்போம். எந்த கடன்லாம் நான் வந்து காமிக்க மாட்டேன். ஏன்டா வந்து அது அவங்கள வந்து ப்ரமோட் பண்ணுற மாதிரி போயிடும். அது நம்மளுக்கே பிரச்சனையாக போயிடும். அதனால் உள்ளே என்ன டிஷ் இருக்கோ அதை மட்டும் நான் போய் காமிக்கிறேன். அப்படியே கடை பேர்லாம் நான் அதில் வந்து மென்ஷன் பண்ண மாட்டேன். நோம்பு நேரத்தில் இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10 மணி ஆச்சு. நம்ம வந்து அதில் லொக்கேஷன் இறங்கியாச்சு. வண்டியை பார்க்கிங் போட்டு போயிட்டுருக்கோம் அந்த கடைக்கு. நம்ம அங்கே நிற்கிறாங்க பசங்க. எவ்வளோ சூப்பராக இந்த இடத்த அப்படியே செட் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே லைட்லாம் போட்டு. ஏன்டா இந்த இடம் வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைலர் ஷாப்பு. அரப்ஸ்லாம் வந்து இங்கே தான் அதிகமாக ட்ரெஸ்லாம் எடுப்பாங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு கடை தான். நோம்பு 30 நாளைக்கு இந்த இடம் வந்து அவ்வளோ சூப்பராக இப்படி தான் இருக்கும். நம்ம அந்த கடைக்கு வந்தாச்சு. மெனுவில் என்னென்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். இது வந்து ஃப்ரூட் சலடு, பாஸ்தா, குலோப் ஜாமுன், ஹல்வா. இது ஒரு ஐட்டம். ஸ்வீட்டு தான் எல்லாமே. இது சமோசா, பக்கோடா. இது வந்து புகாரி ரைஸ் பிளைனு. சிக்கன் பிரியாணி. இது சிக்கன் ஹண்டி. இது தால் சன்னா வெஜிடபிள். இது வந்து மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி. சிக்கன் கபாபு, மட்டன் கபாபு. ஃபிஷ் ஃப்ரை. சிக்கன் கபாப் ஒன்று. அதே போல்
சிக்கன் கபாப் ஒன்று, ஹந்தி கொஞ்சம் எடுத்தாச்சு, பிரியாணி கொஞ்சம் எடுத்தாச்சு. சலாடு கொஞ்சம் எடுத்துப்போம். இந்த சலாடு சூப்பராக இருக்கும், அரபிக் சலாடு. ஃபஸ்ட்டு நம்ம பாகிஸ்தானி நானு அப்படி தான் இருக்கும். ஹந்தி, சிக்கன் ஹந்தி. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, நம்ம கவனிக்கவே இல்லை. அப்படி சாப்பிட்டேன், நல்லா இருக்கு கபாப். கபாப் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. கபாப் நல்லா இருக்குடா. கபாப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது சிக்கன் கபாப். கபாப் ஐட்டம் எல்லாமே அருமையாக இருக்குது. இது வந்து மீன். எடுத்தோடனே மீன் சாப்பிட்டோன்னு வச்சுங்க, அடுத்து எதுவுமே சாப்பிட முடியாது. அதான் கடைசியில் நம்ம மீன் சாப்பிடுவோம். இது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கபாப். நோம்பு திறந்துட்டு இப்போ தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் எல்லாமே. அவனும் சாப்பிட்டானுவோம், நம்மளுக்கு தான் வந்து லேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம முடிச்சுட்டு ஷீருக்கு வந்தாச்சு. ஷீர் குருமா நம்ம ஊரில் கஞ்சின்னு சொல்லுவாங்களா, அது இப்படி போதும், தேவைப்பட்ட எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது ஷீர் குருமா. இப்போ ஷீர் முடிஞ்சு, அடுத்தது அல்வா இருக்குது. இதையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதை ஒரு பக்கம் வச்சுப்போம். அப்புறம் இது ஒரு ஸ்வீட்டு, உண்மையிலே பார்ப்போம். இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். முடிஞ்சு இதோட நம்ம கிளம்புறோம். நண்பர்கள் எல்லாம் தனித்தனியாக வண்டியில் வந்தாங்க, எல்லாம் போயிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.